Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு சேனல்ல காஷ்மீரி தம் ஆலு பண்ண போறோம். இங்க நான் 1/2 கிலோ பேபி பொட்டேட்டோ எடுத்துர்க்கேன். இத வந்து நல்லா கழுவிட்டேன். கழுவிட்டு இந்த பிரஷர் குக்கர்ல எடுத்து இது மேல கொஞ்சம் மூழ்குற அளவுக்கு தண்ணி வச்சிருக்கேன். நம்ம குக்கர் மூடிட்டு வெயிட் போட்டாச்சு. அடுப்பும் பத்த வச்சிடுறேன். இது ஒரு விசில் வந்த உடனே ஆஃப் பண்ணிட்டு எடுத்து தோல் உரிச்சிட்டு நான் உங்களுக்கு காட்றேன். இந்த வெந்த உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் தோல் உரிச்சிட்டு பாருங்க இந்த மாதிரி ஒரு இந்த ஃபோர்க் எடுத்து இதில் ஒரு 4 பக்கமும் லேசாக இந்த மாதிரி நம்ம குத்தி விட்டுக்கணும். இப்போ இந்த பவுலில் 3 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 2 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் சோம்பு தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், இஞ்சி பூண்டு விழுது 2 டீஸ்பூன் சேர்க்குறேன். இப்போ இதெல்லாத்தையும் நல்லா ஒன்றா கலந்து விட்டுக்கலாம். நம்ம இந்த தம் ஆலுவுக்கு நீங்கள் வந்து இந்த காஷ்மீரி மிளகாய் தூள் யூஸ் பண்ணாதாங்க அந்த கலர் வந்து நமக்கு கரெக்டாக நல்லா கிடைக்கும். இப்போ இது நல்லா கலந்ததுக்கு அப்புறமா இதில் 1 கப்பு நல்லா கெட்டியான தயிர், இது வீட்டிலே செஞ்ச தயிர், ரொம்ப புளிப்பு இருக்கக்கூடாது. இதை வந்து ஒரு ஒயர் விஸ்க் வச்சு நல்லா நம்ம எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டுக்கணும். தயிரில் வந்து எந்த கட்டியும் இல்லாத மாதிரி நல்லா இப்போ நம்ம கலந்து விட்டாச்சு. இங்கே நான் ஒரு கடாயில் கடலெண்ணெய் ஊற்றி சூடு பண்ணியிருக்கிறேன். இதில் இந்த உருளைக்கிழங்கை போட்டு நம்ம பொரிச்சு எடுத்துக்க போகிறோம். இது வந்து இந்த மாதிரி எண்ணெயில் தான் பொரிக்கணும்னு இல்லை, நீங்கள் வந்து கொஞ்சமாக வச்சு ஷாலோ ஃப்ரை கூட நீங்கள் பண்ணலாம். இதை வந்து நல்லா அனல் வந்து அதிகமாக அனல் வச்சு பொரிக்கணும். அப்போ தான் இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா வரும். சிம்மில் வச்சிட்டிங்கன்னா ஒரு மாதிரி கொல கொலன்னு ஆன மாதிரி ஆயிரும். பாருங்கள் நல்லா மேலே பார்த்தா தெரியும், நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு. இதை அப்படியே நம்ம வேறு ஒரு பிளேட்க்கு மாற்றிக்குவோம். அடுப்பு பற்ற வச்சுட்டு இந்த கடாயில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துருக்குறேன். இப்போ இதில் 2 துண்டு பட்டை, 5 கிராம்பு, 1 பிரியாணி இலை, 4 ஏலக்காய் இந்த உரலில் வந்து நல்லா நசுக்கி வச்சுருக்கிறேன். இந்த மசாலா எல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா இதில் ஒரு 1/4 கப்பு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கியிருக்கேன். இந்த வெங்காயம் இப்போ நல்லா வதங்கியிருக்கு. இந்த சமயத்தில் ஒரு 1/2 கப்பு பொடியாக நறுக்குன தக்காளி, இதுவும் ஒரு பெரிய சைஸ் தக்காளி பழங்க, நல்லா கலந்து விட்டுக்குவோம். இப்போ இந்த தக்காளி நல்லா மசிஞ்சு வர இந்த சமயத்தில் 1 டீஸ்பூன் கடலை மாவு சேர்க்குறேன். கடலை மாவுக்கு பதில் நம்ம வந்து பொட்டுக்கடலை மாவும் சேர்க்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம நட்ஸ் பவுடர், அதாவது இந்த பாதாம் முந்திரி இது ரெண்டையும் நீங்கள் பவுட்ரு பண்ணி கூட 1 டீஸ்பூன் சேர்க்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த டிஷ்க்கு. இப்போ இது நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இதில் ஒரு 1/2 கப்பு தண்ணி சேர்க்குறேன். இப்போ இந்த தண்ணி பார்த்திங்கன்னா கொதிக்க ஆரம்பிக்குது. இப்போ வந்து அடுப்போட அனல் வந்து நம்ம சிம்மில் வச்சுக்கணும், நல்லா குறைச்சிடணும். குறைச்சிட்டு நம்ம அதை கலந்து வச்சு இந்த தயிர் மசாலாவை சேர்த்துருவோம். இப்போ இந்த பவுல்லே நான் ஒரு 1 கப்பு தண்ணி ஊற்றி நல்லா அதை கலந்து ஊற்றுறேன். இது கொஞ்சம் ஓரளவுக்கு கொதிச்சு வரட்டும். இது ஒரு 4 நிமிஷம் நல்லா ஒரு மிதமான தீயில் கொதிச்சிருக்கு. மேலே லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த சமயத்தில் நம்ம இந்த வறுத்து வச்ச உருளைக்கிழங்கை சேர்த்துருவோம். இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்குவோம். நான் கல் உப்பு சேர்க்குறேன், நீங்கள் தூள் உப்பு வேணாலும் சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ஒரு முறை உப்பு எல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கணும். இது நல்லா இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு.
இதை நல்லா ஒரு முறை கலந்து விட்டுட்டு அடுப்போட அனல் வந்து குறைந்த அளவு தீ, அதாவது சிம்மில் வச்சிடணும். வச்சுட்டு இது மேலே ஒரு மூடி போட்டு இது ஒரு 1/4 மணி நேரம் இப்படியே நல்லா கொதிக்கட்டும். அடுப்பு வந்து சிம்மில் தாங்க இருக்கணும். 15 நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள். பார்க்கும்போதே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த 15 நிமிஷம் நான் இடையில எடுத்து எதுவும் நான் திறந்து கிளறலாம் இல்லைங்க, அது அப்படியே மூடி போட்டபடியே தான் இருந்தது. இப்போ இது தம்மில் வேகிற மாதிரி நல்லா வெந்திருக்கு. இப்போ இதில் கடைசியில் ஒரு 1 டீஸ்பூன் உலர்ந்த வெந்தயக்கீரை, கசூரி மேத்தி, இதை வந்து நல்லா கையில் பொடிச்சு சேர்த்துக்குவோம். அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி இலை, ஒரு 1 டீஸ்பூன் பொடியாக நறுக்குன வெங்காயத்தாள் போடலைன்னா பரவாயில்ல. அடுப்பு நிப்பாட்டிடுறேன் நான். காஷ்மீரி தம் ஆலு ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நிறைய முறையில் பண்ணுவாங்க. நம்ம இன்றைக்கி தயிர் சேர்த்து பண்ணியிருக்கிறோம். இது பண்ணும்போது நீங்கள் வந்து முடிஞ்ச அளவு இந்த காஷ்மீரி மிளகாய் தூள் சேருங்க. அப்போ தான் அந்த கலர் வந்து நல்லா அந்த பிரைட் ரெட் கலர் நல்லா கிடைக்கும் நமக்கு. இந்த காஷ்மீரி தம் ஆலு நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை என்னோட பகிர்ந்துக்கங்க. சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.